ஈஸ்வரனும் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நான் சொல்லக்கூடிய இந்த பொருட்களை எல்லாருமே கண்டிப்பாக வாங்கிக்கங்க. வசம்பு ஒன்று, கோரோஜனை, ஜவ்வாது, புணுகு, அரகஜா, பச்சை கற்பூரம் கொஞ்சமாக வாங்கிக்கங்க. பச்சை கற்பூரத்தை முதல்ல பொடி பண்ணிவிடுங்க. வீட்டுக்கு வாங்கிட்டு போயிட்டு இதெல்லாம் முதல்ல உங்கள் குலதெய்வ ஃபோட்டோவுக்கு முன்னாடி வச்சு சுவாமி நமஸ்காரம் பண்ணிக்கங்க. இரண்டாவது, மூன்றாம் பிறை அன்னைக்கு வரக்கூடிய மூன்றாம் பிறை அன்னைக்கு பிரம்ம முகூர்த்த வேலை அல்லது பௌர்ணமி திதி அன்னைக்கு பிரம்ம முகூர்த்த வேலை. இந்த நேரத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னால், முதல்ல குளிச்சுட்டு உங்கள் குலதெய்வ ஃபோட்டோவுக்கு தீபம் ஏற்றி சுவாமி நமஸ்காரம் பண்ணிக்கங்க. முதல்ல உங்கள் குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் வேணும். அடுத்தபடியாக கிழக்கு முகமாக உட்காந்து ஒரு மண் அகல் விளக்கு ஏற்றி கீழே வச்சுக்கோங்க. ஒரு வாழை இலை, சின்ன இலையை எடுத்துக்கோங்க. முதல்ல சொன்ன அந்த வசம்பு எடுத்துக்கோங்க. நெய்யில் லைட்டாக டச் பண்ணி தீபத்தில் நல்லா காட்டுங்க. அது நல்லா கருகும். எவ்வளோ கருக்குறீங்களோ அவ்வளோ தூரம் கருகுங்க. அந்த இதை அப்படியே எடுத்து இலையில் அப்படியே போட்டு நுணுக்குங்க. கறி துகள்கள் வந்துக்கிட்டே இருக்கும். நல்லா நீங்கள் நெருப்பில் காட்டி பண்ண கறி துகள்கள் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த துகள்களுக்குள்ளே என்னென்ன போடணும் அப்படின்னா, முதல்ல வாங்கி வச்சுருந்த எல்லாத்தையும், அதாவது கோரோஜனை, அரகஜா, ஜவ்வாது, புணுகு, இதெல்லாம் வச்ச கற்பூரத்தை பொடி பண்ணிக்கணும். இது எல்லாத்தையும் அதில் போட்டுட்டு உங்களுடைய மோதிர விரல், அதாவது இந்த மோதிர விரல் பார்த்திங்களா, இந்த மோதிர விரலால் அதை அப்படியே மிக்ஸ் பண்ணணும். இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணும்போது பேஸ்ட்டு மாதிரி வரும். சரிங்களா? இதை நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமஹா இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே நீங்கள் அதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பண்ண அப்புறம் ஒரு பேஸ்ட்டு மாதிரி வந்துடும். அது ஒரு சின்ன டப்பாவில் போட்டு வச்சுக்கணும். தினந்தோறும் காலையில் எந்திரிச்ச உடனே சுவாமி நமஸ்காரம் பண்ணிவிட்டு, பெண்களாக இருந்தால் 2 புருவத்துக்கு நடுவில் அந்த ரக்ஷையை வச்சு அதன் மேலே குங்குமத்தை வச்சுக்கோங்க. ஆண்களாக இருந்தாலும் 2 புருவத்துக்கு மத்தியில் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக லைட்டாக வச்சுக்கோங்க. இது வச்சுக்கிறதன் மூலமாக பண வரவு கிடைக்கும், ஜனவசியம் கிடைக்கும். நான் நிறைய சமயம் ஒரு எஃபெக்ட் போடுறேன், எனக்கு வருமானம் வரமாட்டேங்குது அப்படின்னா, இது அந்த வருமானத்தை ஈர்த்து கொடுக்கும். உதாரணத்துக்கு டாக்டர்கிட்ட போகிறோம், பசிக்கல டாக்டர், சரியாக என்னால் சாப்பிட முடியலை அப்படின்னா டாக்டர் என்ன பண்ணுறாருன்னா பசியை தூண்டக்கூடிய மருந்தை தர. பசியை தூண்டும் போது நம்ம நிறையா சாப்பிட்றோம். அதே போல தான் இது. உங்களுடைய வருமானத்தை பெருகுவதற்கான வழிகள் கிடைக்கும், பண வரவு கிடைப்பதற்கான வழிகள் கிடைக்கும். ஆக இதை செய்கிறதன் மூலமாக மகாலட்சுமி அனுகிரகம் கிடைக்கும். அதனால் செய்கிறது சரியாக செய்யுங்க. சுவாமி அனுகிரகம் எல்லாருக்கும்.